I need students. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களுக்காக தான். இப்போ நம்ம சேனலில் பார்த்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்பாக இருக்கிற வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டுக்கு நடந்து முடிஞ்ச நீட் எக்ஸாமில் நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜி அதுக்கப்புறம் டிப்ஸ் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருப்போம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் 2 இயர்ஸாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராடில் போய் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு ஃபுல் கைடன்ஸ் லைக் நம்ம விசாலேருந்து அட்மிஷன் லெட்டர்லேருந்து ஃபுல் டாக்குமெண்டேஷன் அவங்க டிப்பாச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காலேஜில் அவங்களுக்கு ஃபுல் அட்மிஷன் வாங்கி தரதில் வந்து நான் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா இப்போ அந்த கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அண்ட் ஆல்சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணி பேசுனாங்க. ஆனால் ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எனக்கு அப்ராடில் போய் எம்பிபிஎஸ் படிக்கணும், ஸோ ஒரு நல்ல கண்ட்ரியில் எனக்கு வந்து ஒரு நல்ல யூனிவர்சிட்டி சஜெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரி வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்மளோட இந்தியன் எம்பசி இருக்குதான்னு சொல்லி பாருங்க. அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் அந்த கண்ட்ரியில் பாஸ் ஆகிருக்கக்கூடிய பாசிங் பர்சன்டேஜ், இதுக்கு முன்னாடி பாஸ் ஆகிருக்கக்கூடிய கிராஜுவேட்ஸோட எஃப்எம்ஜி பாசிங் ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பாருங்க. அண்ட் மூணாவதாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரன்சி வேல்யூ. கரன்சி வேல்யூ வந்து நமக்கு இந்தியாவோடையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது, இந்தியாவுக்கு ஈக்குவலான ஒரு கரன்சி வேல்யூ இருக்கான்னு சொல்லி பாருங்க. ஸோ அப்படி இருந்தால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான விஷயம் தான். அண்ட் நீங்கள் முக்கியமாக சூஸ் பண்ணிக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் அவங்க டீச் பண்ணுற அந்த கோர்ஸ் ஆஃப் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கணும். அவங்களோட எந்த லோக்கல் லாங்குவேஜ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் ஆஃப் மீடியம் வந்து இருக்கக்கூடாது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வந்து கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கணும், ப்ளஸ் 1 இயர் அடிஷ்னல் இன்டர்ன்ஷிப்போட இதெல்லாமே இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம இந்தியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ்க்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த என்எம்சி ரூல்ஸ்லாம் அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் வரும்போது கரெக்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பார்க்கணும். நம்ம இந்தியாவிலையும் சரி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டேக் ஆகிறாங்களா, அண்ட் வந்து அந்த யூனிவர்சிட்டியோட ஆல் இந்தியா ரேங்கிங் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லா விஷயங்களும் நீங்கள் பார்க்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி 2025 யோசிச்சு கூட பார்க்க வேணாம். நம்ம எம்பிபிஎஸ் நமக்கு இங்கே அப்ராட் அந்த மாதிரிலாம் எந்த விதமான பாகுபாடும் இல்லை. நம்ம எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணாலே அது ஒரு வேல்யூபிளான விஷயம் தான். முன்னாடியாச்சும் வந்து நம்ம அப்ராட் லைக் இந்தியா அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு. இப்போ நம்ம எங்கே எம்பிபிஎஸ் படித்தாலும் அதுக்கான வேல்யூ இருக்க தான் செய்யுது. நீங்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாராச்சும் ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தீங்க, உங்களுக்கு இன்னும் வரையிலும் வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கல அப்படின்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஓ ஸ்டேட் யூனிவர்சிட்டி. இங்கே நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கைடன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இவ்வளவோ கண்ட்ரியில் வந்து நீங்கள் வந்து ஐடியா எடுத்துருக்கலாம், பட் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்துட்டு ஒவ்வொரு ட்ராபேக்ஸ் இருக்கும். கண்டிப்பாக எல்லா கண்ட்ரிலையும் எல்லாமே வந்துட்டு ஃபில் ஆகிடாது. நான் இப்படி தான் உங்களை மாதிரி வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஷனில் நிறைய கண்ட்ரியை வந்து லைக் நிறைய யூனிவர்சிட்டிலாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு ஓ ஸ்டேட் யூனிவர்சிட்டி வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சுங்க. கோர்ஸ் ஆஃப் மீடியம், அதுக்கப்புறம் டீச்சிங், அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ், அதுக்கப்புறம் இங்கே எஃப்எம்ஜி பாசிங் ரேஷியோ அண்ட் ஆல்சோ ஃபீஸ் ரேஞ்சில் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மற்ற கண்ட்ரிஸ்லாம் சொல்லணும்னா 38 lakhs 40 lakhs அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா 25 lakhsக்குள்ளே வந்துட்டு எனக்கு எம்பிபிஎஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே எனக்கு படித்து முடிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. 25 lakhsக்குள்ளேயே எனக்கு படித்து முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இங்கே நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாமோ படிக்கிறாங்க. நான் இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கைட் பண்ணி கொடுத்துருக்கேன் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலில் நம்ம ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட அழைச்சிட்டு போனது, அதுக்கப்புறம் அவங்க இங்கே காலேஜை பற்றி ரிவ்யூ பண்ணுறது, கிளாஸ் ரூம், ஹாஸ்டல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் நான் வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நம்ம காலேஜை பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு யாருக்காவது டைரக்ட் அட்மிஷன், உங்களுக்கு லோ ஃபீஸில் உங்களுக்கு யாருக்காவது வேணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷனுக்கு நீங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஓப்பன் ஆகிட்டுங்க. இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அட்மிஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் வேணும்னு சொல்லி நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எல்லாமே சென்ட் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.